சரி, ஓகே, பரவாயில்ல, ஒரு ஜீவனாச்சு பார்த்துருக்கு. ஆமென். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நாங்கள் உபவாச ஜெபம் வந்து உட்காந்துட்டு இருக்கும் பொழுது இங்கே வந்து உட்காந்த உடனே ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து பேசினார். அப்படியே அந்தந்த காரியங்கள் அப்படியே நிழலோட்டமாக எனக்கு அடையாளப்படுத்தினார். இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது, இன்னாரோட வாழ்க்கையில் இப்படிலாம் போயிட்டு இருக்குது. வேதாகமத்தில் முன்னோர்களை பற்றி ஆண்டவர் அப்படியே ஸ்க்ரீன் போட்டு ப்ளே பண்ண மாதிரி காமிச்சார் நிழலோட்டமாய். அப்போ அந்த ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் பிரசங்கித்து கிட்டத்தட்ட 42 நிமிஷம் பேசினேன். ஒன்லி இன்ட்ரடக்ஷன் மட்டும் பேசினேன். அதோடைய கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போ எனக்குள்ளே ஒரே போராட்டம், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான மெசேஜ் கொடுக்கலாமா? அல்லேலூயா. அவுட்புட் அல்லேலூயா, ஆமென். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரே போராட்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுக்கலாமா? நேற்று தினத்தில் சுஷ்லாமா வீட்டில் ஒரு வார்த்தையை கொடுத்தேன். ஆண்டவர் பலனாக இருப்பார், சமாதானம் கொடுப்பாரு, ஆஸ்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெள்ளிக்கிழமை தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ உட்காந்து போராடிட்டு இருக்கிறேன், என்ன ஆண்டவரே எதுதான் பேசுறது? இல்லை, வெள்ளிக்கிழமை நம்ம சொன்னோம், அதை நீ கண்டினியூ பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 5:16 எடுத்தவங்க நீங்கள் மைக்கில் வாசிங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மைக்கு. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அல்லேலூயா. சாரி, ஆமென். இங்கே நம்ம பார்க்கிறோம், மாம்ச இச்சைகள், மாம்ச கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. என்னது? மாம்ச இச்சைகள், மாம்ச கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இச்சை, மாம்ச கிரியை இதெல்லாம் என்ன யாருக்குன்னா தெரியாம இருக்கா? எல்லாருக்குமே தெரியும். ஆமென். இப்போ 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சகோதரரே, நீங்க சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். நீங்க சுயாதீனத்திற்கென்று அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இன்றைக்கு தலைப்பு மாம்ச இச்சைகள், மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாதிருங்கள். அல்லேலூயா. நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையா? மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம். எந்த மாமிசம்? மாமிசமா
மாம்சமா? சொல்லுங்க. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகளெல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பற்றுமே. உலர்ந்த எலும்புகளெல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பற்றுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்கா? வெளியரங்கமாய் இருக்கின்றன. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஒரு தம்பி இங்க ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அந்த தம்பியை பிசாசானவன் சொல்றான், நீ நேரா கிளம்பு, இங்க இருக்காத, பீச்சுக்கு போ, உன் ஃப்ரெண்டை போய் பாரு. அதுக்கப்புறம் நீ எப்படி மிதக்கலாம்? தானா மிதக்கலாம். கடல்ல மிதக்கும் கப்பல், நீ மிதப்ப மண்ணுல. அல்லேலூயா. கடல்ல மிதக்கும் கப்பல், நீ மிதப்ப தரையில. என்ன தர? தண்ணியை உள்ள போட்டா தரையிலே நீ மிதக்கலாமா? கடல்லாம் கப்பல் தான், கடல் தான் மிதக்கும், நீ தரையிலே மிதப்ப. அந்த தண்ணிக்கு மேல கப்பல் இருந்துச்சு, இந்த தண்ணி உள்ள போச்சுன்னா நீ தரையிலே மிதப்ப. பிசாசு சொல்றான். அவரும் போராடி பிசாசு, நான் ஒழுங்கா வந்து உட்கார்ந்துக்கிறேன், டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிறேன், அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ண காதில் பேசிட்டே இருந்தானா, விடவே இல்லையா. போடா பிளடி இடியட் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தூங்குறேன் சொல்லிட்டு போய் தூங்கிட்டாராம். இப்போ பேசுவியா அப்படின்னு. சில நேரத்தில் கனவுல கூட வந்து பேசுவான். அல்லேலூயா, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? மரித்து போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? மரித்து போன நிலைமை. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைலாம் உயிர் பெற்றிருக்கிறோமா? ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறாரா? அல்லேலூயா, ஆமென். நீங்க பார்க்கிறோம் பாருங்க, 8ஆம் வசனத்துல, நான் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தம்பிக்கு மட்டும் போராட்டம் இல்லை,
எனக்கே போராட்டம். நானும் என்னுடைய துணைவியாரும் வெளியே போயிட்டு வரும்போது ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு ஆள் நல்லா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு பேக் வச்சுட்டு நல்லா ஜம்முன்னு ஸ்டெயிலாக நடந்துகிட்டே வரான். அது தண்ணி வண்டி கேஸு. அவங்களுக்கு தேவை என்ன தேவை? காசு. நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். சில பேர் பன் வாங்கி தட்டா அதில் வேணா காசை கையில் கொடு, எனக்கு சாப்பாடு வேணா காசை கையில் கொடு. அப்போ ஆண்கள் மாத்திரமல்ல பெண்களும் கேட்டுருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து உண்மையிலே நடக்க முடியாமல் அவங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னா நம்ம கொடுத்து உதவி பண்ணலாம். சில பேர் நாங்கள் சாப்பாடு வாங்கி போய் கொடுத்துருக்குறோம். ஆனால் சில பேர் தண்ணி அடிக்கிறதுக்கு ஊழியக்காரண்ட காசு கேட்பேன். சம்பக்கம். நான் சொன்னேன், வியாபாரம் நல்லா உள்ளே போய் கேளு. அவன் உடனே உங்ககிட்ட எல்லாம் சொல்லு, அதை விட்டு இல்லைன்ற அப்படின்னு ஒரு நெக்கலாக பேசினான். எனக்கு கோவம் வந்துச்சு. நீ குடிக்க காசு கேட்ப, நான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டுனா அவன் இன்னும் பேசுதான். உடனே பாஸ்தான் போய், ஐயா நீங்கள் போங்க போங்கய்யா. அவனுக்கு இன்னும் கோவம் வருது. அவன் என்னை இன்னும் திட்டுறான், அசிங்கமாக திட்டுறான். அப்போ நானும் அவனை அசிங்கமாக திட்ட முடியுமா? அல்லேலூயா. இருந்தாலும் எனக்கு கோவம் வருது, நானும் திட்டினேன். அசிங்கமாக இல்லை எவ்வளோ திமிரு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம கோவம். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்க எனக்கு கூட அந்த கோவம் வரக்கூடாது, திட்டக்கூடாது. ஆண்டவர் அரைஞ்சிருக்காங்க, கார் துப்பு இருக்காங்க. ஒரு ஊழியக்காரனா சூடு சொன்ன இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி அன்பு செலுத்த முடியும்? அப்போ ஆண்டவர் மன்னிப்புக்கு, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, நான் தவறு பண்ணிட்டேன். அவனுக்குள்ள பிசாசு. ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்தாவதனை முடிச்சுட்டு நம்ம போகிறோம். ஆனால் என்ன பண்ணுறான் பிசாசு? நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. அது மாயிட்டு கொஞ்சம் திருப்பிங்க எனக்கு. அல்லேலூயா. அப்போ ஒரே டிஸ்டர்பன்ஸ் தான் இருந்துச்சு எனக்கு. அப்போ ஆண்டவரை மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மன்னிப்பு கேட்டேன். அதே போல் ஒரு குடும்பம் அன்னைக்கு தான் திருவிருந்து எடுத்துட்டு ஒரே போராட்டம் பிரச்சனை. நாங்கள் போய் சமாதானம் பண்ணுறோம், நடக்கலை. அல்லேலூயா. என்ன பண்ணது தெரியல. நாங்களே ஒரு கட்டத்துக்கு மீறி எங்களுக்கே பலன் இல்லை. ஒரு பக்கம் பெயிண்டெல்லாம் அடிச்சு ரொம்ப சோர்வாக இருக்கிறோம் இல்லையா? அந்த நேரத்தில் சமாளிக்கவே முடியல. சத்ரு வாயில தாண்டவம் மாறுறான், லெஃப்ட் ரைட்டு. அல்லேலூயா. ஆமென். அப்போ பழைய காரியம், பழைய பாம்பு இதெல்லாம் பேசுவான், பழச பேசுவான் இல்லையா? ஒரு மாடு சாணி போட்டு காஞ்சி போயிடுச்சு, அது இருக்குது மேலே காஞ்சி இருக்கு. உள்ளே போய் அப்போ நோண்டி பார்த்தா எப்படி இருக்கும்? வாசனை கமகமன்னு வீசுமா? என்னம்மா? அப்போதான் நோண்டி கிண்டுறது இல்லையா? அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் பழைய பாவத்தை எல்லாம் நோண்டி கிண்டுவாங்க. ஆண்டவரே தூக்கி பின்னால போட்டார், கடலுக்கு ஆழத்தில் தூக்கி போட்டார், முன்னாடி போடல, தூக்கி. அப்ப பிசாசு அதை காட்டுவான். ஏய் நீ ஒரு பாவி. அது யாரு? பிசாசோட எண்ணம். நம்ம சில நேரத்தில் அதுக்கு என்ன பண்ணிடுறோம்? அந்த பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துடுறோம். அதனால குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிரச்சனை, போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள், இப்பேற்பட்ட எண்ணற்ற காரியங்கள்லாம் இன்னைக்கு நடக்குது. அதே போல பாசமா சொன்னாங்க, ஒரு வீட்டில் ஒரே சண்டை, மகளுக்கும் சித்திக்கும் பிரச்சனை அப்படின்னாங்க, போராட்டம்னாங்க. பிசாசு ரொம்ப சோதிப்பான், ரொம்ப சோதிப்பான். எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, அப்பா நீ போயிட்டு என்ன பார்க்குற அப்படின்னா, ஆதியாமத்துக்கு போனா இந்த பிசாசு சர்ப்பமா வந்தான். எப்படி? ஆண்டவர் அழகான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதில் ஆதாம் ஏவலும் கொண்டு வந்து வைத்து பிசாசன் தந்திரமா ஏவாள் என்ன பண்ணிட்டான்? வஞ்சித்து புசிக்க வேணாம் என்று சொன்ன கனியை புசிச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது மாத்திரமல்ல, தன்னுடைய கணவருக்கும் கொடுத்தாங்க. அந்த இச்சிக்கத்தக்கதா இருந்துச்சான். அல்லேலூயா. அங்க ஆரம்பிச்ச இச்சை இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள இருக்கா இல்லையா? ஆமென். அன்னைக்கு ஆரம்பிச்ச இச்சை இனி ஒவ்வொருக்குள்ள ஏதோ ஒரு சூழ்நிலை மாம்சத்தின் கிரியைகள் இருக்கின்றன. இருக்கா இல்லையா? பாஸ்டர் நீங்க இப்படி இச்சைன்னு சொன்ன எனக்கு என்ன தெரியும்? மாம்சத்து கிரியைகள் என்ன சொல்ல, விளக்கமா சொல்லல. படிங்க, வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. ஆவியினால்
ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. இப்ப இந்த மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்கா? வெளியரங்கமாய் இருக்கு, நமக்குள்ளதான் இருக்கு. உன்னை தொட்டா போதும் கரண்ட் ஷாக் அடிக்கும். அல்லேலூயா. யாராச்சும் வாயை கலர்னா அவள்தான், நீ தொட்ட நீ கெட்ட சொல்லுவாங்க. என்னை தொட்டு பாருடா, என்னை தொட்ட நீ கெட்ட, அவ்வளவுதான். அல்லேலூயா. வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் ஒரு இந்த மாதிரி காலையில் அநேக இடத்துல இருக்காது. யாராச்சும் ஒரு சில நபர்கள் இடத்துல காரியமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். தோத்திரம். அப்ப மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். அப்புறம் விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள். இப்போ இந்த விக்கிரக ஆராதனை, இயேசு கிறிஸ்துவையே சிலையா வச்சு வணங்குறது, இயேசு கிறிஸ்துடைய தாயை சிலையா வச்சு வணங்குறது, இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களை சிலையா வச்சு வணங்குறது, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்த அந்த சிலுவையை வச்சு மாலை போட்டு மரியாதை போட்டு வணங்குறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அல்லேலூயா. அப்பதான் தேர் இழுக்கிறது. தேருக்கு போங்க, மாதா தேர் ஜெகஜோதியா இருக்கு, ஒரே ஜெகஜோதியா. அல்லேலூயா. ஆமென். அதெல்லாம் என்னது? இயேசுவே சிலையா வச்சு வணங்கலாதான் விக்கிரக வழிபாடு தான். அல்லேலூயா. அப்ப விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள். அப்ப ஒரு வீட்டுல நாங்க சந்திக்க போகும்போது அப்ப ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம். ஒரு ஒரு அம்மா சொன்னாங்க, அந்த பொண்ணை நீ கூட்டு வா, நான் அவர்கிட்ட கூட்டு போறேன். பாய் கிட்ட போனா மந்திரிப்பாரு. நான் சாமியார்ட்ட கூட்டுன்னு போறேன், அவர் வைப்பாரு. சில பேர் இருக்கிறாங்க சூனியம் செய்யறதுக்கும் மந்திரிக்கிறதுக்கும் அப்புறம் எங்க கூட்டு போறதுக்கும் பாய்கிட்ட போயிட்டு இப்படியே சொல்றாங்க. அப்ப இன்னைக்கும் பாருங்க, இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. அப்ப இன்னைக்கு நாம இப்பேற்பட்ட காரியங்களை பண்ணக்கூடாது, உறுதுணையா போகக்கூடாது. யாருன்னா கூப்பிட்டாலும் சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். அப்ப இந்த பகை யாரையும் பகைச்சிக்கவே கூடாது. நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? பகைச்சிக்கவே கூடாது. ஏன்னா எனக்கே சோதனை, பிரசங்கம் பண்ற எனக்கே சோதனை. எங்க அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தம்பி நீ உங்க அண்ணனோட கூட சமாதானம் ஆகணும், ஒப்புரவாகணும். நான் சொன்னேன் அன்னிக்கிட்ட, அண்ணி சார் ஃபர்ஸ்ட் வசனம் காமிச்சாங்க, உன் சகோதரத்தில் அன்பு கூறுவாயாக. அப்ப எப்படி நீ உன் சகோதரத்தை அன்பு செலுத்தாம தேவன்கிட்ட எப்படி அன்பு செலுத்துவ? அவங்க இந்த பாயிண்ட்டை சொல்லி பேசும்போது எனக்கு விளக்கம் சொல்லு தம்பி அப்படின்னாங்க. ஏன்னா வசனத்தோட என்கிட்ட பேசுறாங்களாம். அப்ப ஆமா கண்டிப்பா நீ பக்கத்துல இருக்க உன் அக்க பக்கத்துல நிறைய பேர் சண்டை போடுவான், போடக்கூடாது, சந்தோஷமா சமாதானமா இருக்கணும், எல்லாருக்கும் யாவோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள். அப்ப தம்பி உங்க அண்ணகிட்ட நீ ஒப்புரம் ஆகணும், சமாதானம் ஆகணும்னா. நான் சொன்னேன், உன் பொண்ணு சின்ன பொண்ணுடைய குழந்தை பேத்திக்கு பர்த்டே வரும்போது உங்க வீட்டுக்காரு ஊரே அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி தம்பி எல்லாமே சண்டை போட்டு இருந்தாங்க. அப்ப யாருமே என்ன பண்ண முடியல, அவர் சமாளிக்கவே முடியல. எல்லாம் அவர் நினைச்ச கட்டியத்துக்கு அடிச்சிருக்கணும். நாங்க வந்தோம், என்கிட்ட வந்தோடனே அப்படியே சமாதானமா இருக்கிற மாதிரி நடிச்சாரு. சரி, நாங்கள் அந்த குழந்தையுடைய பர்த்டேக்காக வேண்டி நாங்களும் அப்படி என்ன பண்ணிட்டோம், சரி அப்படியே அமைதியா போயிட்டோம். நான் நினைச்சா கண்டிப்பா சமூகம் சண்டை போட்டிருப்போம், தேவையில்லா இன்னும் பிரச்சனை, பெரிய பிரச்சனையா இருக்கும், அது பிறந்தநாள் விழாவா இருக்காது, அது கலவரமா மாறி இருக்கும் சொல்லிட்டு நாங்க வந்தோம். பட் இருந்தாலும் எங்க சகோதரி வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப துக்கப்பட்டு வந்தாங்க. அப்ப இது வரைக்கும் நான் சமாதானமா தான் இருக்கிறேன், சண்டை போடல அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல தம்பி நீ சமாதானம் ஒப்புராகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இந்த வீடு கதை, லேண்டு கதைலாம் பேசிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, இப்படியே பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், புத்தியில தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதலோ தன் கரத்தினால் அதை இழுத்து போடுகிறாள் அப்படின்னு
என்ன பண்ணேன், நான் சொன்னேன், எனக்கு வசனம் சொல்லும்போது நான் உங்களுக்கு வசனம் சொல்லணும் இல்லையா? நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுற யாரும் சமாதமாக இருக்கிறேன். அப்போ அமைதியாக இருந்த எங்கள் அண்ணி வந்து சுருன்னு கோவம் வந்துச்சு. என்கிட்ட வாழ் 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 வாழ்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் சொன்னேன், இவ்வளோ அமைதியாக பேசுன, இப்போ எதுக்கு நீ கத்தி பேசுகிற? இந்த மாதிரி என்கிட்ட நீ வாயாடுனா புருஷங்கிட்ட எப்படி வாயாடி இருப்ப? நீ புத்தியில் ஸ்திரீயாக இருந்தா கூடலூர்லேயே வீடு கட்டியிருப்ப அப்படின்னு. அல்லேலூயா. எங்கள் அண்ணன் ப்ரொஃபஷனல் கொரியரில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போ அங்கே இருக்கும்பொழுது அங்கே வீடு அவங்க செட்டில்மெண்ட் ஆகிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணல. ஸோ சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இது நிமித்தமாக என்ன பண்ணாங்க, ஒரே சண்டை அவங்களுக்குள்ள. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. அப்போ வரும்போது எனக்கும் அவங்களுக்கும் வாக்கு வந்துச்சு, எனக்கும் கோவம் வந்துச்சு. அப்போ பாருங்கள், பிசாசனம் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு சூழ்நிலையில் சோதனை யாருக்கு வருது? பிரசங்கிக்கிற எனக்கும் வருது. அல்லேலூயா. சோதனை உங்களுக்கு மாத்திரமல்ல, பிரசங்கிக்கிற எனக்கும் சோதனை தான் வருது. அதுக்கப்புறம் சோதனை வந்துச்சு. எனக்காக ஃபோன் கால் வந்துட்டு இருந்துச்சு. சரியா நீ, எனக்கு ஃபோன் கால் வந்துட்டே இருக்கு, எனக்கு பேசுறதுக்கு இன்னும் டைம் இல்லை நீ, நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் போகும்பொழுது அண்ணி வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்பொழுது அப்போ யார், அண்ணியா? அண்ணி சோத்திரம், பிரைஸ் லார்ட் அப்படின்னு. என்ன நீ வரலையா? அதான் ஊழியக்காரன். ஆமென். எனக்கு பகையோ கோவமோ சண்டையோ கிடையாது. என்ன செய்யணும்? பிரைஸ் லார்ட். நீ என்ன நீ வரலையா? சோத்திரம் அப்படின்னு. பிரைஸ் லார்ட் தம்பி, அவள் தான் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அப்போ யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடணும். அல்லேலூயா. ஆமென். எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன குடும்ப கதைலாம் பேசுகிறாரு. அல்லேலூயா. இங்கே நம்ம குடும்பம் தானே இருக்கிறோம், நம்ம சரியாக்கப்படணும். நான் பொதுவாக ஆதாம் கதையும் நோவா கதையும் ஆபிரகாம் கதையும் எல்லாத்தையும் பேசலாம், அது வரேன். ஆனால் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் பிசாசு யாரை சோதிக்கிறா? என்னையும் உங்களை தான் சோதிக்கிறான். அப்போ இன்னைக்கு நான் சரியாக்கப்படணும், நீ சரியாக்கப்படணும். அல்லேலூயா. ஏனால் இன்றைக்கு நான் மரித்தால் எங்கே போவேன்? நம்ம நரகம் போவோமா, பரலோகம் போவோமா? அப்போ நம்ம பர்ஃபெக்டாக இருந்தாதான் நம்ம பரலோகம் போக முடியும். அப்போ என்ன நடக்குது? போர், ஒரு பெரிய யுத்தமே நடக்குது, ஒரு போர் யுத்தமே நடக்குது. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்க, எனக்கு 3 சோதனை, இங்கே ஒரு சோதனை, அங்கே ஒரு சோதனை, இங்கே ஒரு சோதனை, பலதரப்பட்ட சோதனையில வந்து நம்ம பொறுமையை இழக்கிறோம். அதான் ஆண்டு சொல், நீடிய பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த சோதனை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் ஃபெயிலியர், செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர், 3வது அட்டெம்ப்ட் உஷாராயிட்டேன். பிசாசு என் வாயை கலர்றான். அல்லேலூயா. ஆண்ட மன்னிப்பிடு, ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே, சமாதானம், பிரைஸ் லார்ட். அதனால யாரு கேட்டாலும் சாரி கேட்டுருங்க, இல்லை ஒப்புரவுங்க, பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்ல நம்ம யாருக்கிட்டும் எப்படி இருக்கக்கூடாது? பகையாளியா இருக்கவே கூடாது. யாவருடன் எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அங்க பாருங்க, இங்க என்ன சொல்லப்படுகிறது? கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள். இந்த பிரிவினை தான் குடும்பத்தை பிசாசு உண்டு பண்றான். கணவனும் மனைவிக்கும் பிரிவினை ஏற்படுத்துறான். அதே போல மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். இந்த களியாட்டுகள் என்ன அர்த்தம் சொல்லுங்க? சினிமா தேட்டரில் போய் உட்கார்றோம் இல்லையா, அதான் களியாட்டுகள். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரர் எங்க போய் உட்கார்றான்? சினிமா தேட்டர்ல போய் உட்கார்றான். புதுசா ஒரு படம் வந்திருக்குது, போலாம் வாங்க. எங்க போலாம்? காந்தி கண்ணாடியா? அவர் நிறைய பேர் ஹெல்ப் பண்றாருங்க. பாலா சைக்கிளை ஓட்டுறான். இன்னைக்கு ஒரு நியூஸ் போனா போதும் உடனே வரான், ஹெல்ப் பண்றான். நல்லவர். என்னமா சிட்டி சென்டர் தானே? அல்லேலூயா. நீங்க சிட்டி சென்டர் போனாலும் சரி, இல்லை இங்கேருந்து ஃபீனிக்ஸ் மகால போனாலும் சரி, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வாட்ச் பண்றாரு. எத்தனை பேர் எங்கெங்க போயிட்டு வரீங்களோ தெரியல. அல்லேலூயா. கல்யாணம் ஆயிட்ட பிறகு ஹனிமூன் ட்ரிப் போகலாம், ஆனால் சினிமா ட்ரிப் மட்டும் போயிடக்கூடாது. ஆமென். ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, களியாட்டுகள், இதான் களியாட்டுகள். இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட், அதே போல கிளப் ஹவுஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
என்ன சொல்லுவாங்க, பப்பு இல்லையா, அது சரியான கப்பு. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க சினி ஃபீல்டுக்கு போய் நல்லா போய் ஆட்டம் போட்டு மியூசிக்கை போட்டு டாம் டூம் அடிச்சுட்டு இல்லையா, போய் டான்ஸை கூட நல்லா சரக்கு போட்டு வந்து இன்னைக்கு எங்கெங்க போய் ஏத்துறானுங்க, ஆள் மேலே ஏத்துறானுங்க, ரோடு மேலே ஏத்துறானுங்க. எக்கச்சக்கமான விபத்துக்கள் இன்னைக்கும் நடக்குது. அல்லேலூயா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத பேச்சு. அல்லேலூயா. அப்பேற்பட்ட சம்பாஷணைகள் வருதா, தயவு செய்து அதுல இருந்து விட்டு வெளியே வந்துருங்க. ஆமென். நீங்க ஒன்று சொல்ல அது 10 வரும், 10 100 வரும். அல்லேலூயா. ஸோ அப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது. அதே போல இங்க பார்க்கும்பொழுது ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அல்லேலூயா. ஆவியின் கனி ஏன் என்றால் இங்க பார்க்கிறோம், நான் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவான், மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப இன்றைக்கு கனிகளா வரங்களா என்று பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தேவை? முக்கியமா என்ன தேவை? கலா சொல்லுமா, என்ன தேவை? கனிகளா வரங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு என்ன தேவை? கனிகள் தான். ஒரு மனுஷனுக்கு வரோம் இல்லை அப்படிலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா கனிகள் இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. எத்தனையோ முறை அதை பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஆவியின் கனி இல்லை. ஆமென். சோ ஆவியின் கனி என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. அதான் சொல்ல நீடிய பொறுமை இல்லையா, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அல்லேலூயா. கடைசியா சொல்றாரு இச்சை அடக்கம். ஆமென். அப்ப அந்த இச்சை அடக்கம் நமக்கு தேவை. நீங்க இருக்க எல்லாருக்கும் இருக்கா இச்சை அடக்கம்? பாத்துக்குங்க, கொஞ்சம் கேமரா கிட்ட பாத்துக்குங்கம்மா. அல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன தேவை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள என்ன தேவை? இச்சை அடக்கம் தேவை. அந்த குழந்தைய கூப்பிட்டு கொஞ்சம் உட்கார வைங்க. அப்படியே விட்டு வேடிக்கை பார்த்தா என்ன அர்த்தம்? சேர்ல உட்கார வச்சுக்கோங்க, இல்லை இந்த தூணில் வந்து கொஞ்சம் கட்டி போடுங்க அண்ணா கயிறில். நாங்களாம் குழந்தைய வந்து அப்படிதான் வளர்த்தோம், குழந்தையா இருக்கச்சே நீங்களாம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இங்க தேவை இச்சை அடக்கம். அப்ப இந்த இச்சை அடக்கம் தான் இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு வைக்கிறதான வேட்டு. எல்லாருக்கும் அன்பு, சந்தோஷம், சமாதானம் இருக்கு. அந்த இச்சை அடக்கம் என்பது இல்லை. அந்த இச்சைனா என்ன? பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும், அது சாரியா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும் இல்லையா, அது எதுவா இருக்கட்டும், பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சிக்க கூடாது. அதே போல ஆண்டவர் ஒரு காரியம் வேணான்னு சொன்னார்னா அது என்ன செய்யக்கூடாது? இச்சிக்க கூடாது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அப்படிதான் இருந்தது. அப்ப ஒரு சில அடையாளங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு போக முடியாது. கர்த்தர் நினைப்பூட்டின காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்போது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவனை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். அவங்க என்ன பண்றாங்க? பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற நிமித்தம் இப்ப அவங்க புத்தி என்ன ஆயிடுச்சு? மங்கி போயிடுச்சு. புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருந்தது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அந்த பழம் சாப்பிடுற நிமித்தம் எப்படி இருக்கா? இச்சிக்கப்படத்தக்கமாய் இருந்துச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில எதன் மேல ஆசையா இருக்கு? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அந்த இச்சை. அப்ப அந்த இச்சை நிமித்தமாக அந்த பழத்தை சாப்பிட்டு அவங்க வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அவங்க எழுந்து போனாங்க. அழகான ஏதேன் தோட்டத்தை விட்டு எழுந்து போனாங்க. இன்னைக்கு வேர்வை சிந்தி தான் சாப்பிடணும்
அப்படின்னு அவங்க வாழ்க்கையில நிர்ணயிக்கப்பட்டது. அழகான ஏன் தோட்டத்தை விட்டு தேவன் அவங்களை வெளியே திருத்திச்சாரு. அப்ப அதுக்கு என்ன காரணம்? இச்சை தான். அல்லேலூயா. அதே போல இங்க பார்க்கிறோம். ஏன்னா இங்க கணவன் மனைவி அதை சாப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க? கணவனுக்கு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. இப்போ சொல்றேன் பாருங்க, பழம் என்பது அது ஒரு இச்சை. இங்கே கணவன் மனைவி, ஆண்டவர் கணவனுக்கு ஏற்ற துணி, ஆதாமுக்கு ஏற்ற துணியை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்ப காதல் என்பது ஒரு இச்சை. அல்லேலூயா. அதுவும் அந்நிய காதல் என்று சொல்லும்போது அதுவும் இச்சை. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அந்நிய நுகத்தில் என்றால் என்ன? நீ தேவனுடைய பிள்ளையா இருப்ப. ஆனா நீ தேவன் இல்லாத பிள்ளையை திருமணம் செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில என்ன நடக்குது? வாழ்க்கையில என்ன நடக்குது? அது காதல் என்பது ஒரு இச்சை. கர்த்தர் ஏற்ற துணை அவனுக்கு வைத்திருப்பாரு. நீயா போயிட்டு என்ன செய்வ? நீயா போயிட்டு வேற ஒருத்தர் சூஸ் பண்ணும் பொழுது அங்க தேவ திட்டம், தேவ நோக்கம் கொலாப்ஸ் ஆகுது. அல்லேலூயா. ஆமென். அப்ப காதல் என்பது இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். உனக்கு ஏற்ற துணையை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. அநேக குடும்பங்கள்ல இப்படி அந்த காதல் என்ற இச்சை உள்ள வருதுனாலதான் அநேக குடும்பங்கள்ல பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மகனுடைய வாழ்க்கையில பெற்றோர்கள் எவ்வளவு பேர் சொன்னாங்க, அம்மா நீ வேணா விட்டுடு, நல்ல ஒரு ஆவிக்குரிய மகனை பார்த்து திருமணம் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது கேட்கவே இல்லை. 2 பெண்களை நான் அடையாளம் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். எனக்கு நான் பார்த்த 2 பெண்களுடைய வாழ்க்கையில, ஒரு வாலிப பிள்ளை வாழ்க்கையில சொன்னாங்க, ஒரு தாய் நீ திருமணம் பண்ணாதமா, அவன் நல்லவன் கிடையாதுமா, ஏசு இல்லமா, இல்ல கேட்கவே இல்லை. திருமணம் பண்ணாங்க. நீ காதலிச்சேன், அவன் திருமணம் பண்ணுவேன், இல்ல தூக்கில தொங்குவேன், விஷத்தை குடிப்பேன், அப்படிலாம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையில பிரயாசப்பட்டாங்க. வேற வழியே இல்லாம திருமணம் பண்ணாங்க. இன்னைக்கு அவன் போட்டு அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாறி விழுது. இன்னைக்கு கண்ணீரும் வேதனையுமா நீ குடும்பத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பார்ட். இன்னொரு வாலிப மகளை குறிச்சு பார்க்கும் பொழுது, அந்த வாலிப மக தன்னுடைய வீட்டுல வேலை செஞ்ச ஒரு டிரைவரோட பேச ஆரம்பிச்சுட்டான். எப்படி இருக்கும் பாருங்க. அன்பு எங்க போயிடுச்சு? இங்க போயிடுச்சு. அப்ப இன்னைக்கு அநேக பேர் பாக்குறாங்க, இல்ல சரியில்லை, இது தவறான காரியம், நீ தவறு செய்யற, நீ பேரு கெட்டு போயிடும், ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு நபருடைய பெண்ணா இருக்கிற, உன் வாழ்க்கை வீணா போயிடும் சொல்லி அந்த பெண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு பேசி, எப்பா குடும்பத்தை தயவு செய்து கலைச்சிடாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அவன் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு திருமண காரியம் முடிஞ்ச பிறகு இந்த பெண்ணுக்கு ஏற்ற துணைய ஊழியர்கள் பார்த்து திருமணம் பண்ணி வச்சாங்க. இன்னைக்கு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஜம்மு ஜம்முன்னு இருக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இச்சை, அந்த காதல் என்ற இச்சை பாருங்க, கீழ்ப்படியாமை, கீழ்ப்படிதல். 2 வாலிப பிள்ளைங்க, ஒன்னு கீழ்ப்படியில, ஒரு வாலிப பிள்ளை கீழ்ப்படிஞ்சது. கீழ்ப்படியாத வாலிப பிள்ளை வாழ்க்கை இன்னைக்கும் கண்ணீருமா இருக்கிறது. கீழ்ப்படிஞ்ச வாலிப மகளுடைய வாழ்க்கை இன்னைக்கும் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த இச்சை என்பது இன்னைக்கு குடும்பங்கள்ல வருகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த காதல், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக தம்பிகள், நான் கூட சொன்னேன், கடந்த 2-3 மாசத்துல ஒரு பையன் காதலிச்சு திருமணம் பண்ணான். பெண்ணுடைய வீட்டுல திட்டாங்க சொல்லிட்டு அவன் போய் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். அவன் தேவனை அறிந்த ஒருவன். அவன் தேவனை அறிந்தவனாய் இருந்தாலும் நியாய தீர்ப்பு நாளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். எல்லாருக்கும் உனக்குன்னு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த நேரத்தையும் மீறி தற்கொலை பண்ணும்பொழுது என்ன செய்ய முடியும்? ஒன்னும் பண்ணவே முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. அதே போல பாருங்க, நகோமிக்கு 2 மருமக இருந்தாங்க. ரூத் எழுதின புத்தகத்துல வாசிக்கிறோம், அந்த 2 மருமகள்ல அல்ல ஒரு மகள் 2 பேரும் கணவன் இழந்து போயிட்டாங்க. அல்ல சொல்றாங்க, அம்மா உங்களா சின்ன இளவயசா இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு போய் நல்ல ஒரு துணையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்கம்மா. இல்ல அப்ப ரூத் அம்மா ஒருத்தங்க முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, ரூத் அம்மா சொல்றாங்க, இல்ல நான் உங்க கூட தான் இருப்பேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி அவளோடு கூட இருந்தாங்க. பாருங்க, ஆண்டவர் பார்த்தாரு,
ஆமென். நல்ல அந்த ரூத்துக்கு போவாச தேவன் கொண்டு வந்து கொடுத்தாருங்க. அல்லேலூயா. ஒருத்தங்க போயிட்டாங்க, அவங்க சரித்திரத்துல இடம் பெறல. ஆனால் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ரூத்து அர்ப்பணித்தாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த போவாசை கொண்டு வந்து கொடுத்தார். அல்லேலூயா. அந்த போவாசுடைய சந்ததி, அந்த போவாசும் ரூத்துக்கும் பிறந்த சந்ததி வழியாகத்தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வாழ்க்கை நீ அர்ப்பணிக்கும் பொழுது, தேவ திட்டத்துக்கு தேவ சித்தத்திற்கு நீ அர்ப்பணிக்கும் போது, நீ சரித்திரத்துல இடம் பெறுவாய். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் தேவ சித்தத்துக்கு தேவ திட்டத்திற்கு இடம் கொடுக்கிறது இல்ல. ஆமென். நீ தேவ சித்தத்துக்கு இடம் கொடுத்தாயானால் நீ சரித்திரம் படைப்பாய். இங்க வந்திருக்கிற எல்லாருமே நீங்க என்ன படைக்கணும்? சரித்திரம் படைக்கணும். அல்லேலூயா. அன்பு மகளை கூட கேட்டேன், அம்மா நீ திருமணத்துக்காக ஞாசம் எடுக்கிறியா, இல்ல உண்மையே மனம் திரும்பி ஞாசம் எடுக்கிறியா? இல்ல நான் திருமணத்துக்காக தான் சரி வந்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனா இங்க வந்துட்டு நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நான் அவரை நம்புறேன், அவர் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றேன், கர்த்தரே தேவன் அவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அந்த மகள் ஒப்பு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல, அப்பா நீங்க எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல, ஜெபம் பண்ணுங்க, அது அல்லவா விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அதான் மாற்றம். அப்ப உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். ஆமென். அப்ப ஞானஸ்தானம் கொடுக்கிறது சந்தோஷம்தான். பிரைஸ் தி லார்ட். ஏதோ வந்தாங்க, சட்டு போட்டு காணிக்கை வாங்கி உள்ள போட்டுக்கின்னு ஒரே மாசம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ எப்படின்னா எக்கரை கட்டினா போ அப்படின்னு கிடையாது. நீங்க வாங்க, தொடர்ந்து வாங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. ஆமென். ரட்சிக்கப்படணும், பய பக்தியுள்ள சந்ததியாய் மாறணும் என்று சொல்றோம். ஆமென். அப்ப ரெபெக்காள் ஆமென் என்ன செய்வாங்க? இந்த சரித்திரம் படைப்பாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த குடும்பத்துல அந்த மகள் ரட்சிப்பு நிமித்தம் அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். ஆமென். என் குடும்பம் நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. எங்க அண்ணி ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அவங்க ரகசிய கிறிஸ்தவங்களா வாழ்ந்து கொண்டிருக்காங்க, சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். வாயை திறந்தா சண்டை போட்ட வாய் இன்னைக்கு அல்லேலூயா என்று சொல்லி துதிக்கிற வாயாக கர்த்தர் மாற்றிட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய குணாதிசயங்கள் மாறணும். இன்னைக்கு எங்க அண்ணன் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அபிஷேகத்தை நிரம்புறாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா ஞானஸ்தானம் எடுக்கல, ஆனா இன்னைக்கு இந்த மகள் அபிஷேகத்தை நிரம்புறாங்க. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பெற்றோர்கள் அபிஷேகத்தை நிரம்பல, மனம் திரும்பல, அப்பா எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. பாருங்க, இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாகவே அபிஷேகத்தில் நிரம்புறாங்க அல்லவா? அதல்லவா ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவிட்டால் தேவனிடத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன செய்யணும்? உலக மாமிச பிசாசினால் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. எதுக்காக நாங்க திருச்சபைக்கு வாங்கன்னு சொல்றோம்? நேத்து ஒரு தம்பி வந்தான், நேற்று இரவுல நான் தம்பியை கேட்டேன், அப்பா உன் பர்த்டே அன்னைக்கு உன் ஒய்ஃபை கூட்டு ஃபேமிலியா போயிட்டு ஈஸியா பீச் எல்லாம் சுத்திட்டு வரீங்களே, அதே ஃபேமிலியா கூட சர்ச்சு வந்து உட்கார தெரியுதா? இல்ல, நைட்டு 3 மணிக்கும் தூங்க விட மாட்டான், பண்ண மாட்டான். சாக்கு போக்கு. ஏன் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? வேலைக்கு போறிய நீ, அப்போ உன் குழந்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ணலையா? அல்லேலூயா. வாரத்துல 6 நாள் வேலைக்கு போற, அன்னைக்கு உன் குழந்தை உன்னை எழுப்பலையா? அப்ப சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது. அல்லேலூயா. ஆமென். என்னது? ஒரு சாக்கு போக்கு. சாக்கு போக்கு சொல்றவங்க சாதிக்க மாட்டாங்க, சாதிக்கிறவங்க சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. ஆமென். ஆமென். இது உண்மை. அல்லேலூயா. நான் சாபலாம் விடல யாருக்குமே, கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்றேன். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை தவிர 6 நாள் வேலைக்கு போற, அப்பவும் பிள்ளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணலையா? ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தான் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுதா? கேட்க தோணுமா தோணாதப்பா? அல்லேலூயா. ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம்? எதுக்கு உலக மாமிசம் பிசாசுனா இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்? என்னைக்கோ கீழ்ப்படிஞ்சிருந்தா இன்னைக்கு வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாமே நடக்குது. என்ன காரணம்? உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ரூத் வாழ்க்கையில சரித்திரம் படைச்சாங்க. ஆமென். பாருங்க, வேதாம் புஸ்தகத்தை மத்திய எழுதின புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த சரித்திரம் இருக்கு பாத்தீங்களா? அந்த சரித்திரம் இடம் பிடிச்சாங்க. அல்லேலூயா. வாசிங்க மத்திய எழுதின புஸ்தகம்
1ஆம் அதிகாரம். மைக்கு தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச மைக் வரலாறு. சவுண்ட் கேட்கலையா? மைக் ஆன்ல இருக்கா? வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அப்ப ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாரு, நீ உனத்தையும் உன் குடும்பத்தையும் விட்டு ஊரையும் விட்டு புறப்பட்டு போ. ஏன்? அவங்க விக்கிரகம் செய்யற அந்த குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அப்பா தீட்டான கருத்துல இருக்க கூடாது, நீ புறப்பட்டு வெளியே வாப்பா அப்படின்னு சொன்னாரு. அல்ல ஆபிரகாம் புறப்பட்டு போகும்போது கூட லோத்தோட மனைவியும் போறாங்க. அதே போல ஆதியாகம புத்தகத்தை பார்க்கும்பொழுது நிறைய வார்த்தைகள் இருக்கு. பட் நான் 11:30க்கு சரியா 9 o'clock இன்னைக்கு ஆரம்பிச்சோம், 11:30க்கு சரியா முடிக்கணும் இல்லையா? ஆமென். அப்ப பார்க்கும்போது ஆபிரகாமோட லோத்தும் கிளம்பி போனாங்க. மந்த பெருசாச்சு. மந்த பெருசாகி இவங்க வேலைக்காரங்களுக்கும் லோத்துடைய வேலைக்காரருக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களுக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? பிரிஞ்சு போயிட்டு லோத்து கண் கெட்ட பார்க்கும்போது நல்லா செழிப்பா இருக்கு பூமி, செழிப்பை நோக்கி மனுஷன் போயிட்டாரு. இன்னைக்கு ஒரு 2 கூட்டத்தார் இருக்கு. தேவன் சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார். அது என்ன? ஆபிரகாம் சொன்னாரு, நான் உன்னை கானான் தேசத்துக்கு கூட்டு போவேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. என்னது? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உன்னை கூட்டு போவேன்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? ஆமென். லோத்து கண்ணு கெட்ட தூரம் பார்க்கும்போது நல்லா பசும்புல் நல்லா மேய்ச்சலா இருக்கு, செழிப்பா இருக்கு. ஒண்ணு அங்க போறாரு. ஆனா ஜனக்கூட்டம் அதிகமாகி மக்கள் பாவம் செஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, நான் அழிக்க போறேன் இந்த பூமியை இப்படி சொல்லும் பொழுது, அப்ப அக்னி மழை நெருப்பு இறங்குது, அழிக்க போறேன்னு சொல்றாரு. அப்ப லோத்தோபா சொல்ல, நீயும் மனைவி பிள்ளைகளை கூட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன பண்றாங்க? கேட்கவே இல்லை. தேவத்துல கூட்டு அப்படியே கூட்டு போயிட்டு அந்த மலைக்கு பக்கத்துல விடுறாங்க. அப்ப லோத்தின் மனைவி என்ன பண்ணாங்க? ஐயோ நான் வாழ்ந்த பூமி என்று சொல்லி திரும்பி பார்த்தாங்க, பின்னிட்டு பார்த்தாங்க. பின்னிட்டு பார்த்த மாத்திரத்துல அவங்க உப்பு தூணானாங்க. தன்னுடைய சொத்து ஆஸ்தி பந்தங்கள் சொந்தங்கள் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். நம்ம பார்க்க வேண்டியது ஆண்டவரை மாத்திரமே. அல்லேலூயா, ஆமென். நாம் காணும் இந்த பூமி ஒரு நாள் அழிஞ்சு போகுங்க. காணாத பரலோகம் நம்ம செல்ல போகிறோம். அல்லேலூயா, நமக்கு பரலோக வாழ்க்கை உண்டு. நம்ம போகும்போது இந்த பில்டிங் கட்டின இடத்துல போறோம், ஒண்ணுமே கிடையாது. இங்க குட் நைட், அங்க குட் மார்னிங் தான். ஐயோ என் பணம் போகுது, என் சொத்து போகுது, என் காரு போகுது, என் பங்களா போகுது, ஒன்னும் கொண்டு போவது கிடையாது. செத்து போனா 6 அடி நிலம் தான், அது கூட சொந்தம் கிடையாது. 5-6 வருஷம் 6 வருஷம் கழிச்சு அதுவும் மக்கி போயிட்டு வேற ஒருத்த போட்டு போச்சிடுறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்தாங்க, உப்பு தூணானாங்க. இன்னைக்கு நம்ம அநேக பேர் எப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம்? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது கிடையாது, உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கோம். உலக ஆசை பாசங்களுக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கோம், சொந்த பந்தங்களுக்காக நோக்கி பார்த்து கொண்டிருக்கோம், உலகத்துல இருக்கக்கூடிய செல்வங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில இந்த பண ஆசையா இருந்துச்சுங்க. என் வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? பண ஆசையா இருந்துச்சு. நல்லா காரு பங்களா வாங்கி செட்டில்டு ஆகணும், அப்படிதான் என் காரியம் இருந்துச்சு, அப்படிதான் என் வாழ்க்கை போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்ற, உன் வாழ்க்கை அதல்ல தம்பி, உன் வாழ்க்கை தேவனுடைய காரியம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், அதுக்குள்ள நீ வா என்று சொல் நிமித்தமாக அந்த எல்லா வியாபாரங்களையும் விட்டுட்டு நான் கர்த்தரை நோக்கி வந்தேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப இன்னைக்கு அந்த பணாசை பொருளாசை இருக்கக்கூடாதுங்க, அது ஒரு இச்சை. இன்னைக்கு லோத்தின் மனைவி உப்பு தூணானாங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு சகோதரியை உங்களுக்கு அடையாளம் காட்டி விட்டு போறேன். அதான் அந்த அடையாளம் தான் நீங்க பாத்தீங்கன்னா, வாசிங்க மத்தேயு புத்தகத்துல வாங்க 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை அவன் சகோதரரையும் பெற்றான், யாக்கோபு யூதாவை அவன் சகோதரரை பெற்றான். யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். அது ஆக்சுவலி சேரான்னு இருக்கா சாரான்னு இருக்கா? சேரா.
ஆமென். சில பைபிள்ல வந்து சாரான்னு இருக்கும். ஆக்சுவலி அது சேராவை தாமாரத்தில் பெற்றான். பாரிஸ் எஸ்ரோமை பெற்றான். ம், எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ம், ஆராம் அம்னாதாபை பெற்றான். ம். அம்னாதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாப்பிடத்தில் பெற்றான். அந்த ராகாப்பு யார்? ராகாப் யாரு? அல்லேலூயா. மத்தேயு 1:5 பார்க்கிறோம் ராகாப்பை குறிச்சு. யோசுவா என்ற புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து. ஆறாம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 275 பக்கம் இருக்கு. ஆனாலும் ம், இந்த பட்டணமும் ம். இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு 12ஆம் வசனத்தை அதாவது 6ஆம் வசனம் 1ஆம் அதிகாரத்துல வாசிங்களேன். 1ஆம் வசனத்திலிருந்து. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை. ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. உள்ளே வருவவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். பாருங்க, ஆண்டவர் வந்து போய் அனுப்பி விடுறாரு. நீ போயிட்டு அந்த எரிகோ பட்டணம் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர்களுக்கு ஒரு சகோதரி உதவி செஞ்சாங்க. ஏமே அந்த உதவி செய்த சகோதரி தான் ராகாப். இப்ப 17ல இருந்து வாசிங்க. ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளும் அவளோடு கூட அவளுடைய வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். ஆமென். இப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ராகாப் சொல்றாங்க, என்ன பண்றாங்க, இந்த வேவு பார்க்க வந்தவங்களை தன்னுடைய வீட்டுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாங்க. அப்ப பாதுகாக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த ராகாப் வேசி என்ன பண்றாங்க, உதவி செய்யறாங்க. வாசிங்க. சாபத்தீடானதில் வேதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதானே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தம் ஜனங்கள் கேட்டு ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்திலே ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். அல்லேலூயா. வாசிங்க. பட்டணத்திலிருந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதுகளையும் சகலத்தையும் பட்டய கரக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். யோசுவா தேசத்தை வேவு பார்த்து 2 புருஷரை நோக்கி நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய். அல்லேலூயா. யார் அவங்க? ராகாப் யாரு? வேசி. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, யாருக்கு உதவி செஞ்சாங்க? தேவனுடைய பிள்ளைகளுக்கு, வேவு பார்த்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரனான அந்த வாலிபர்கள் உள்ளே போய் ராகாப்பையும் அவள் தகப்பனையும் அவள் தாயும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து
வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறமே இஸ்ரவேல் இருக்கும்படி பாளையத்திற்கு புறமே இருக்கும்படி பண்ணினார்கள். பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெள்ளையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலயத்திற்கு பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்திருந்தபடியால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். பாருங்க, அவங்க தேவனுடைய ஊழியக்காலுக்கு உதவி செய்ய நிமித்தமாக அந்த குடும்பம் உயிரோட பாதுகாக்கப்பட்டது. அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருந்தாள். அல்லேலூயா. மாத்திரமல்ல, இந்த 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 மக ராகாப் சொல்லுவாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அறிக்கை செய்வாங்க. அல்லேலூயா. ஆமென். என்ன செய்வாங்க? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு ராகாப் என்ற வேசி அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யல, அந்த விபச்சார தொழிலை செய்யல. அவங்க அது வரைக்கும் அவங்க பேரு வேசியா இருந்துச்சு. ஆனா என்னைக்கு தேவனுடைய ஊழியக்காலுக்கு உதவியா இருந்தார்களோ, ஒத்தாசையா இருந்தார்களோ, அவங்க வாழ்க்கை தலைகீழாக மாற்றி போட்டார். அல்லேலூயா. அந்த ராகாப்புடைய வம்சாவழியில தான் யாரு வராங்க? ஆமென். பாருங்க, சல்மோன் போவாசை ராகாப்பிடத்தில் பெற்றான். இயேசு கிறிஸ்து அந்த மனம் திரும்பின அந்த சகோதரி உடைய வம்சாவழியிலே தேவன் பிறக்கிறாருங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீ இச்சையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா பாவத்திலே சாவக்கூடாது, இச்சையிலேயே வாழக்கூடாது, இச்சையிலே சாவக்கூடாது. நம்ம மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. எப்படி ராகாப் மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தார்களோ, இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் உதவி செய்வதா இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், கர்த்தருடைய தேவன் என்று அவங்க வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிச்சாங்க. அப்ப அர்ப்பணிக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கையிலே தேவன் பிறப்பாரானால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நீங்க அர்ப்பணிக்கும் போது நீங்க எப்பேற்பட்டவர்கள், நீங்க விசேஷித்தவர்கள். உங்க வாழ்க்கையில ஊழியக்காரருடைய சந்ததி எழும்பும். உங்க பிள்ளைகளுடைய சந்ததி ஆஸ்வதிக்கப்படும். அல்லேலூயா. தேவன் பாதுகாப்பார், விசேஷமானவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அப்ப நீங்க அர்ப்பணிக்கணும் ஆண்டவருக்கு. எபிரேயர் யோசுவா 12:1 வாசிங்க. யோசுவா 2:1 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றார். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். மத்தவங்க எங்கன்னா போனா சந்தேகம் வரும், ஆனா இவங்க வீட்டுக்கு போனா சந்தேகம் வரும். யாரோ வராங்க, யாரோ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த யோசுவா இந்த புஸ்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா ராகாப்புடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. ஆமென். பன்னிரெண்டாம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 12. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கும் தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான
கரத்திலே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால், அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அல்லேலூயா. பாருங்க, அப்ப அந்த அலங்கத்திலே இருந்த ராகாப் இவங்களுக்கு உதவி செய்த நிமித்தமாக இந்த ராகாப் அவங்க என்ன செஞ்சாங்க? பாதுகாக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தையும் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். அல்லேலூயா. சேதமாகாதிருந்தாள். ஆமென். அந்த வசனம் திருப்பி படிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். அப்ப என்ன அங்க தேவை? ஒரு கூட்டம் கீழ்ப்படியாத கூட்டம், அவங்க அழிக்கப்பட்டார்கள். இவங்க கீழ்ப்படிஞ்சாங்க, பாதுகாக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. யாக்கோபு 2:25 வாசிங்க. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு யாரை ஏற்றுக்கொண்டு? தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியையினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள், நீதிமானாக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. இவன் நான் ஒரே ஒரு சொல்றேன் பாருங்க, மாம்ச இச்சைகளையும் கிரியைகளும் நிறைவேற்றாதிருங்கள் என்று ஆண்டு சொல்றார். இங்க ராகா பேசி தன்னுடைய கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டாங்க. ஆமென். தேவனுடைய ஊழியர்களுக்கு உதவி செஞ்சாங்க. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்க. இன்னைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உன் கிரியை எப்படி இருக்கு? நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோன்னு போயிடக்கூடாதுங்க. இன்னைக்கு நம்முடைய கிரியையினால நம்ம உதவி செய்யணும். ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம கிரியை. அல்லேலூயா. 2 விஷயத்தினால நம்ம நீதிமானாக்கப்படுறோம். ஒன்று, அவர் ரத்தத்தாலே கழுவப்படும் பொழுது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இரண்டாவது, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். மூன்றாவது, கிரியையினாலே நீங்க நீதிமானாக்கப்படுறீங்க. ஆமென். 3 விதமான நீதிமான். இன்னைக்கு அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டோம், நீதிமானா இருக்கிறோம். ஆமென். அவரை விசுவாசிக்கிறோம், நீதிமானா இருக்கிறோம். நம்ம கிரியை, நம்ம என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், நீதிமானாயிட்ட போதுமா? அல்லேலூயா. 3 ஸ்டார் வாங்கணும். முதல் ஸ்டாரு ஞானஸ்தானத்தினால நீதிமான், 2வது விசுவாசத்தினால நீதிமான், 3வது உன் கிரியையினால நீதிமான் ஆக்கப்படணும். ஆமென். பாருங்க, ராகாப் என்னும் வேசி அவங்க கிரியையினால நீதிமானாக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்த ரிவார்டு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவே அந்த சந்ததியில வந்து பிறக்கிறார். அல்லேலூயா. அந்த வம்சாவளியில பிறக்கிறாரு. அப்ப அவங்க தலைமுறை இன்னைக்கும் பேர் சொல்லுகிற தலைமுறையாக வேதாமத்துல சரீரத்துல இடம் பெற்றது போல இன்றைக்கு நீங்க சரித்திரம் படிக்கிறவர்களாக, அல்லேலூயா, ஆமென், நீங்க இடம் பெற வேண்டும். ஆமென்.
உங்க பிள்ளைகள் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும். உன் பிள்ளைகள் பேர் புகழ் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் பெறல, என் பிள்ளைங்க, என் சந்ததிகள், தலைமுறை தலைமுறை. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா பாத்துக்குங்க. தாவீது, சாலமோனுக்கு 12 ராஜ்யம் இருந்துச்சு. ஆனா கடைசி காலத்துல அவ 1000 பொண்டாட்டி, 700 பொண்டாட்டி, 300 வப்பாட்டி. இச்சை. உலகத்துல இருக்க அழகையெல்லாம் என்ன பண்ணுவாரு? கல்யாணம் பண்ணிப்பாரு. ஒரு தேசம் அவருக்கு வேணும் அப்படின்னா அந்த தேசத்துல போயிட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்ப என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா தேசம் இவர் கண்ட்ரோல்ல வந்துடும். இப்படி 700 பொண்டாட்டி 300 வப்பாட்டி வச்சிருந்து கடைசி என்னாச்சு? அதுல ஒரு சில கூட்டத்தாரு கோயில் கட்டணும், அதுக்கப்புறம் பூஜை பண்ணணும், கிரிகள் செய்யணும் சொல்லிட்டு சாலமோனுக்கு சொன்னதுனால சாலமோன் என்ன பண்ணாரு? அதுக்கு அனுமதி கொடுத்தாரு. அப்ப அனுமதி கொடுத்த மாத்திரத்துல அவருடைய அபிஷேகம் போயிடுச்சு. அவர் கொடுக்கப்பட்ட கிஃப்ட் போயிடுச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, அவருடைய ராஜ்யத்தை கோத்திரங்களை 12 கோத்திரத்தை பிரிச்சு தாவீது நிமித்தம் 2 கோத்திரம் சாலமோன் கொடுத்து மீதி 10 கோத்திரத்தை உணர்த்து கொடுத்துட்டாரு. இழந்து போனான். அவருடைய கிரியை சரியில்லை. ஆண்டவரிடத்துல விசேஷ ஞானி என்று பெயர் பெற்றவன் கடைசியில அவருடைய கிரியை நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து போனான். மிகப்பெரிய ஞானி, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அவரை மாதிரி ஞானி யாரும் கிடையாதுங்க. அப்பேற்பட்ட ஞானி ராஜ்யத்தை இழந்துட்டான். ஆனா வேசியாக இருந்த ராகாப் ஆணுடைய தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவ திட்டத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செஞ்ச நிமித்தமாக அவங்க கிரியை நிமித்தமாக இன்னைக்கு சரீரத்துல இடம் பெற்றிருக்கிறாங்க. கீழ்ப்படுதல், கீழ்ப்படியாமை 2 விஷயம் தான். உன் வாழ்க்கை நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடு. எங்க வீட்டுல யாருமே ரட்சிக்கப்படல, என்ன பண்றதுன்னு தெரியல. நீ மரித்தால் எங்கே போவாய்? உன் கிரியை எப்படி இருக்கிறது? உன் கிரியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால நீ தன்னிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நீ நீதிமானாக்கப்படுவாய். விசுவாசத்தினாலே நீ நீதிமானாக்கப்படுவாய். உன் கிரியையினாலே நீ நீதிமானாக்கப்படுவாய். ஏதோ பிறந்தோம் செத்தனும் இல்லாம நீங்க ஒவ்வொருத்தரும் சாதனையாளராக மாற்ற வேண்டும். அதற்கு கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கணும். உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில் மாத்திரமல்லங்க, உங்க வாழ்க்கை சந்ததியாக தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இருக்கிறதுல அப்படி எழுந்து இருப்போமா? ஆண்டவரே அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கைய நீதிமானாய் மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கைய ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, வேதாந்தத்தை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஞானி முட்டாள் ஆயிட்டாரு, ஒரு முட்டாள் மிகப்பெரிய ஞானி ஆயிட்டாங்க. இன்னைக்கு நீ ஞானி என்று எண்ணி முட்டாளா போயிடாத. ஐயோ நான் ஒரு முட்டாள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட நீ எழுந்து விடாத. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, உன் கிரியை எப்படி இருக்கு? மாம்சத்தின் கிரியை வேண்டாம் உனக்கு. உன் கிரியை எப்படி இருக்கு? கர்த்தருக்கென்று ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டும். வாழ்க்கை நீ அர்ப்பணிப்பாயா? வாழ்க்கை நீ அர்ப்பணிப்பாயா? கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. என் கிரியை எப்படி இருக்குது ஆண்டவரே? இன்னைக்கு என் கிரியெல்லாம் குற்றமுள்ளவனாய் இருக்கேன். என் குற்றங்களை மன்னிங்க. நான் செய்த பாவங்களை மன்னிங்கப்பா. மாம்சத்தின் கிரியையினாலே நான் வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரே நான் விழுந்து போயிட்டு நான் மன்னித்தனை தூக்கி விடுவீராக. என் பாவங்களை ரத்தத்தாலே கழுவுங்க ஆண்டவரே. உம்மாலே மாத்திரம் ஆண்டவரே என்னை நீதிமானாக மாற்ற முடியும். நான் விசுவாசிக்கிறப்பா ஆண்டவரே, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்து முடிப்பேன் ஆண்டவரே. ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஜீவித்து இயேசுவின் பின்னே நாம் போவோம்.
ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் கிரியைகளை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் செய்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் பார்வைகளை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் சிந்தங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் நடக்கைகளை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால உங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்கள் மத்தியில் இறங்கி ஒரு புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக மாற்றுவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கும் அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க, நன்மையும் கிருபையும் தருவது இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது கூட நம்ம மத்தியில ஒரு காணிக்கை பாடல மகள் பாடுவாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம காணிக்கையில் செலுத்துவோம், தசமபாகங்களை செலுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை, எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்துச்சு? ஆமென். எத்தனை பேருக்கு உங்க கிரியையை நீங்க மாத்த போறீங்க? உங்க கிரியை எப்படி இருந்துச்சு? தேவனுக்கு கீழ்ப்படிய போறீங்களா? உங்க கிரியை நீங்க மாற்றணும். அல்லேலூயா. இந்த மைக் செக் மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறைவென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. அன்பின் தாப்பனே, கர்த்தாவே, இந்த காலைவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. அப்பா, உம்முடைய வார்த்தையோடு கூட எங்களோட இடைப்பட்ட நன்றி. ஆண்டவரே, அப்பா, வந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இனி மாம்சத்தின் கிரியைகளை எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. ஆவிக்குரிய சிந்தை எங்களுக்கு வேண்டும்.
ஆவிக்குரிய கனிகள் வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ரத்தத்தாலே கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டோம், விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டோம் ஆண்டவரே, கிரியினால நீதிமானாக்கப்பட்டோம் என்று பார்க்கிறோமே. இன்றைக்கு ராஜா எங்கள் வாழ்க்கையில இந்த கிரியைகளை ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை ஒப்புவிக்கிறோம், நீதிமானாய் மாற்றுங்க. உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துவீராக. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய அப்பா இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்ம கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ண நினைச்சோம். அல்லேலூயா. கரண்ட் போயிட்டு பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால அடுத்த வாரம் அதை ரிலீஸ் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிக்கங்க. நம்ம திருச்சபையின் சார்பாக ஒரு பாட்டை ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம். தம்பி எழுதி பாடின பாடல், மியூசிக்ஸ் மட்டும் வேற மாற்றணும்.